நீங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இல்ல உங்க ஊர் திருவிழாக்கு இந்த அளவுக்கு பூ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? அதுவும் கம்மி விலையில வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கோயில் கொடைக்கு முதல் நாள் மினி விலாக் தாங்க இது. காலையில எந்திரிச்சு வீட கழுவி பாய துவைச்சு தோசைக்கு அரைச்சு அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காரலான்னு பார்த்தா புதுசா ஒரு வேலை வந்துருச்சு. அதுவும் ஈவினிங் டைம்ல பார்த்துக்கோங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் நானும் போய் உதிரி பூ வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பூ நிறைய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் கம்மி ரேட்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னா உதிரி பூ வாங்கி நம்ம கட்டணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வாங்கிட்டு வந்து அழகா பூவை வந்து கோர்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நான் தான் கட்டியிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு ஒரு பூ கூட கட்ட தெரியாது. நான் இப்போ கட்டினால வீடியோவில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு கட்டின பூ. அதுவும் ஒரே பூ தான். ரெண்டாவது பூ கட்டும் போது அதோட காம்பே அந்து போச்சுங்க. பூவை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் ரகடாக ஹேண்டில் பண்ணுறதுனால பூ அந்து போயிடும். அதனால் நான் பூ கட்டி படித்ததே இல்லை. இந்த பூ கட்டி பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் ஒய்ஃப் தான். இவ்வளோ பூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 150K கிடச்சிதுங்க. இவ்வளோ நிறைய பூ வந்து நம்ம லூஸில் வாங்கி கட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு லாபம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா?